இப்போ நீங்க வந்து பல முன்னணி நடிகர்கள் கூட வந்து நடிச்சிருக்கீங்க, பல முன்னணி இயக்குநர்கள் கூடயும் வந்து வேலை செஞ்சிருக்கீங்க. அதுல வந்து யாராச்சும் ஒரு சிலர் கூட உங்களுக்கு உதவி பண்ணலையா சார்? இல்லை, நம்ம அப்படி ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. லாஸ்ட் வீக்கு வந்து ஃபோன் ஒன்று வந்துச்சு. ஃபோன் வந்து சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. இல்லை, திடீர்னு ஒரு ஃபோன் வருதுன்ட்டு அப்புறம் அட்டன் பண்ணேன். ரஜினி சார் லைனில் வந்தார். வந்து என்ன உடம்பு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டார். நான் விவரத்தெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தையாக இருந்துச்சு. நீங்கள் அரசியலுக்காக சினிமாவையே விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. அது ரொம்ப உண்மையான வார்த்தை. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்கேன், உங்கள் படத்தில் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் சார் இப்போ அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 1,00,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணார். இது இப்போ நடந்தது, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நடந்தது. ரஜினி சார் கிட்ட வந்து நீங்க கேட்டிருந்தீங்களா சார், இல்ல அவரே இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவரே முன் வந்தாரா? அவரே முன் வந்தார்.